சுபா முத்துக்குமாரை கொன்றவர்களுக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு? என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? சீமான் அவர்கள் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? தலைவர் பிரபாகரனை நேரடியாக சந்திச்சிருக்காரு. புலிகளிடம் ஆயுத பயிற்சி பெற்றிருக்காரு. ஈழ போறப்ப அதிகப்படியான உதவி தமிழ்நாட்டில இருந்தே செஞ்சிருக்காரு. தலைவர் பிரபாகரன் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள வீரப்பனுக்குமே அதிகப்படியான உதவி செஞ்சிருக்காரு. இதெல்லாம் இவர் செய்யலைங்க. இதெல்லாம் உண்மையில் செய்தவர் சுபா முத்துக்குமார். சீமான் மீது கண்மூடித்தனமாக அதீத பற்று வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு பாருங்க. முத்துக்குமார் புலிகளிடம் 5 ஆண்டுகள் நேரடியாக பயிற்சி பெற்றவர். பிரபாகரனுக்கு மிகவும் நெருக்கமானவர். இந்த பக்கம் சீமான் என்ன பண்ணார்? எத்தனை நாள் புலிகளிடம் இருந்திருப்பார்? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஈழ பிரச்சனையில் ஈழ மக்களுக்கு நேரடியாக உதவி செய்தவர் சுபா முத்துக்குமார். இந்த பக்கம் சீமான் என்னென்ன உதவிகள் செய்தார்? ஈழத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் வீரப்பனை நேரடியாக சந்தித்து வந்தவர் சுபா முத்துக்குமார். எந்த அளவுக்கு தெரியுமா? காவிரி பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கு வீரப்பன் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்த திட்டமிட்டார். அந்த ஆபரேஷனுக்கு ஜெயிலிலிருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் இந்த சுபா முத்துக்குமார். அப்புறம் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்தினதுக்கு அப்புறம் வீரப்பனார் அவர்கள் வச்ச டிமாண்ட் என்ன தெரியுமா? ஜெயிலில் இருக்கிற இந்த சுபா முத்துக்குமாரை விடுவிக்கணும். இதில் போட்டிருக்காங்க பாருங்க, சுபா முத்துக்குமார் ஒரு அத்லட்டாக இருந்திருக்காரு. ஈழ போராளிகளுக்கும் தமிழ்நாட்டு போராளிகளுக்குமே ஒரு பாலமாக செயல்பட்டிருக்கார். சுபா முத்துக்குமார் தமிழ் மக்கள் ஈழத்திற்காக இவ்வளோ பாடுபட்டிருக்க அந்த சமயத்தில் சீமான் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தார் தெரியுமா? பாஞ்சாலங்குறிச்சி படம் எடுத்தார், சிங்கள பெண்ணை வச்சு தம்பி படம் எடுத்தார், பாவனா மேனனை வச்சு வாழ்த்துக்கள் படம் எடுத்தார். அப்போ இதில் யார் ரியல்ன்றதை சிந்திச்சு பார்க்கணும்.